தவேக தலைவர் விஜயுடன் சென்ற 6 பேர் சிபிஐ அலுவலகத்தில் விஜயிடம் அதிகாரிகள் தீவிர விசாரணை. வாங்க அது என்னன்னு விரிவாக பார்ப்போம். கரூர் வழக்கு தொடர்பாக நடந்து வரும் சிபிஐ விசாரணையில் ஆஜராக விஜய் தனி விமானத்தில் சென்னையிலிருந்து டெல்லி சென்றுள்ளார். விஜயுடன் தவேக நிர்வாகிகள் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, விஷ்ணு ரெட்டி, ஜெகதீஷ் பழனிசாமி, சி ராஜேந்திரன், விஜயின் தனி பாதுகாவலர் நயீம் ஆகிய 6 பேரும் விஜயுடன் டெல்லி சென்றுள்ளார். டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் இன்று காலை 11 மணியளவில் விஜய் ஆஜராகினார். இதையொட்டி சிபிஐ அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் கூடுதல் பாதுகாப்புகள் டெல்லியில் செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த மக்கள் சந்திப்பு மற்றும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கடும் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தவேக தலைவர் விஜய் நேரில் பங்கேற்ற இந்த நிகழ்வில் ஏற்பட்ட விபத்து தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ தற்போது விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வழக்கின் ஒரு பகுதியாக கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி முதல் 3 நாட்கள் டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமையகத்தில் தவேக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, சி.டி. நிர்மல்குமார் ஆகியோர் ஆஜராகி விசாரணை அளித்தனர். அதேபோல் கரூர் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. 3 பேரிடமும் தினமும் சுமார் 8 மணி நேரம் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்ற நிலையில் கூட்டத்திற்கு விஜய் எத்தனை மணி நேரம் தாமதமாக வந்தார், தாமதத்திற்கான காரணம் என்ன, போலீசாரிடம் அனுமதி கோரப்பட்ட கூட்ட எண்ணிக்கை எவ்வளவு, உண்மையில் திரண்ட கூட்டம் எத்தனை பேர் என்பன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. சமீபத்தில் சென்னை பனையூரில் உள்ள தவேக அலுவலகத்தில் விஜய் பயன்படுத்திய பிரச்சார பஸ்ஸை சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்ததுடன் அந்த பஸ்ஸின் ஓட்டுநரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. அதே நேரத்தில் கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மத்திய தடய அறிவியல் ஆய்வகத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் 2 நாட்களுக்கு முன்பு கள ஆய்வு மேற்கொண்டனர். விஜய் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்திய வாகனம் நிறுத்தப்பட்ட இடம், கூட்டம் கூடிய சாலையின் அகலம், நெரிசல் ஏற்பட்ட பகுதிகள் உள்ளிட்டவை துல்லியமாக அளவீடு செய்யப்பட்டு வீடியோ மற்றும் போட்டோ ஆதாரங்களாக பதிவு செய்யப்பட்டது. மேலும் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடமும் அன்றைய நிகழ்வுகள் மற்றும் கூட்ட மேலாண்மை குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக கடந்த ஜனவரி 6ஆம் தேதி தவேக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பப்பட்டது. அதன்படி விரிவாக பார்க்கலாம். தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் உள்ள கரூரில் நடத்திய பிரச்சாரத்தின் போது எதிர்பாராத கூட்ட நெரிசலில் உறுத்தப்பட்டுள்ளது. 41 விஜய் தொண்டர்கள் உயிரிழந்த விமானம் மூலம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. 10:15 மணியளவில் சம்பவம் தொடர்பாக அலுவலகத்தில் அதிகாரிகள் தற்போது பல மணி நேரம் முகாமிட்டு என்றும் தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர். நாளையும் தொடர வாய்ப்புள்ளதாக காவல்துறையில் பாதுகாப்பு குறைபாடு காரணமா நாளது மாலை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒருங்கிணைத்த நிர்வாகிகளின் திட்டமிடல் தோல்வி காரணமா என்ற கோணத்தில்
அதிகாரிகள் பல்வேறு தரப்பினரிடம் தகவல்களை திரட்டி வருகின்றனர். இந்த சிபிஐ விசாரணையை முறைப்படுத்துவதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி சுமித் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.